ஜோசப் விஜய் முதலமைச்சராகி பதவி ஏற்று அவர் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறாரு. நம்மளும் கூட பெரிய ஹைப்பா இருக்கேன்னு சொல்லி உள்ள போய் விசாரிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பூத்துக்கு மினிமம் 100 ஓட்டு. ஓகே. இப்ப அந்த 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 நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்தோம். இப்ப பூத்ல எடுக்கிற கருத்து இங்க போட்டுட்டு வந்தவங்க சொல்ற கருத்து கணிப்பை விட பூத்துல உட்கார்ந்தவங்க கிட்ட வாங்குற டேட்டாஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இப்ப இந்த தெருவில் இருக்காருன்னா இந்த தெருவில் இருக்கக்கூடிய 100 பேர்ல ஒருத்தர் தான் பூத்துல இருப்பாரு. ஒரு அதிமுக காரர் இருப்பாரு, ஒரு திமுக காரர் இருப்பாரு, ஒரு டிவிகே காரர் இருப்பாரு அந்த பூத்துல. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த தெருவுல 100 பேர்ல எத்தனை பேர் திமுக போடுறான், எத்தனை பேர் அதிமுக போடுறான், எத்தனை பேர் டிவிகேக்கு போறான், எத்தனை பேர் நாம் தமிழருக்கு போறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப அந்த சர்வே நம்ம எடுத்தோம். அப்படி பாக்குறப்ப ஒரு பூத்துல வந்து 30 ஓட்டு விழுந்திருக்கலாம். 100 இடத்துல 100 பூத்துல 100 ஓட்டு இருக்கிற இடத்துல 20 ஓட்டு விழுந்திருக்கலாம், 10 ஓட்டு விழுந்திருக்கலாம், 5 ஓட்டு விழுந்திருக்கலாம், சில இடத்துல 50 ஓட்டு விழுந்திருக்கலாம், சிலது ஒண்ணுமே விழுகாம போயிருக்கலாம் ஒரு சில பூத்துல. அப்படின்னு ஆவரேஜா எடுக்கிறப்ப ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு அப்படின்னு பாக்குறப்ப 75 லட்சம் ஓட்டு அப்படிங்கறத அவங்க சரடா வாங்குறாங்க.